ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாய் துரத்துவது போல் கனவு கண்டால் என்ன பலன் தெரியுமா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது சில வகையான உணர்வுகளை நமக்கு கனவு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா, பொதுவாக சில வகையான உணர்வுகளை தான் நம்ம கனவாக காட்டும். இது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பயம் மற்றும் பதட்டம். உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை விரட்டுற நிலையில் இருக்கலாம். அது ஏதாவது ஒரு நிலைமையாக இருக்கலாம், இல்லை ஒரு சில கடமைகள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லை யாராவது உங்களை ஒரு மனுஷங்க கூட உங்களை ஒரு பயமான நிலையில் வச்சுருக்கலாம். அடுத்து ரொம்ப நாளாக முடிவடையாத பிரச்சனை, நீண்ட நாட்களாக நீங்கள் தவிர்க்க முயலும் ஒரு பிரச்சனை அல்லது கடமையாக இருக்கலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அதாவது சில நேரங்களில் நாய் துரத்துவது நம்மளை நெருங்கிய நபர்கள் நம்மளை ஏமாற்றலாம் அப்படிங்கிறதையும் அதையும் குறிக்கும். அடுத்து ஒரு திடமான மனநிலை இருக்காது, உறுதியற்ற மனநிலைன்னு சொல்லலாம். நீங்கள் எதையோ பார்த்து பயந்து ஓடுறீங்க அப்படின்னா, அது உங்கள் மனசில் இருக்க ஒரு கோளாறு அல்லது தீர்க்கப்படாத ஒரு நிலைமைக்கான அடையாளமாக இருக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பயங்கர நாய் உங்களை கனவுல துரத்துது அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சவால் அல்லது எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஆனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் நேரடியாக சந்திக்காமல் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. அடுத்ததான் அந்த நாய் உங்களை துரத்துகிற நாய் ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னா, யாரோ உங்களை எதுலேயோ குற்றம் சொல்ல போகிறாங்க, அதாவது உங்களை மாட்டி விட போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நெருங்கியவங்க உங்கள் மேலே கோபமாக இருக்கலாம். இதனால் உங்களோட வேலை, குடும்பம், நண்பர்கள் இவங்களோட பிரச்சனையை இது உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அடுத்து, நாய் உங்கள் பின்னாடி துரத்திட்டே ஓடிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் கடந்த கால பிரச்சனைகள் அல்லது தவறுகளை தவிர்க்க முடியாமல் அதை எதிர்கொண்டு போக வேண்டிய நிலை ஏற்படும். அடுத்து, நாய் உங்களை கடிக்க முயன்றதுன்னா, உங்கள் மேலே ஏதோ ஒரு பழி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அது உங்களோட மனநிலையை வச்சும் உங்களோட வாழ்க்கையில் உண்மையாக நடக்கிற சூழ்நிலைகளை வச்சும் உங்களை யாராவது ஏமாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். அடுத்து, நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஆளாகலாம். அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்ப உறவுகளிலேயே உங்களுக்கு விரிசல் ஏற்படலாம். இதுதாங்க ஓரளவுக்கு நாய் உங்கள் கனவுல வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருக்கமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.